ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் சாதமே சாப்பிட்டு ரொம்ப போர் ஆகிட்டு இன்றைக்கி எங்களுக்கு வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பா அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் வேறு என்ன செய்கிறது? ஒன்லி புளி சாதம், தயிர் சாதம், அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி சப்பாத்தி தான் கொடுக்க முடியும். சரி, சப்பாத்திக்கு தாங்க பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். அதுலேயும் இது மட்டுமே செஞ்சால் போதுமான்னு பார்த்தா அதுவும் முடியாதுங்க. வீட்டில் எல்லாருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காது. அது இருக்கிறது 4 பேரோ 5 பேரோ, எப்படியோ ஒருத்தவங்க 2 பேருக்கு அது பிடிக்காது. அதனால் பாலக்கீரை ஒரு பருப்பு போட்டு கூட்டு ஒன்று பண்ணிக்கிட்டேன். இது தாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு. சாதம், தயிர் சாதம் எப்போதும் வச்சு கொடுப்பேன். ஆனால் அதுவும் வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பதிலாக மோர் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மோர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை வச்சு விட்டுட்டேங்க. இன்றைக்கி சப்பாத்தி, இந்த காலையிலைக்கு இட்லி தான் செஞ்சுருக்கேன். அது வேறுங்க, இப்படி தனித்தனியாக பாக்ஸில் ஒன்று ஒன்று வைக்கிறப்ப இங்கே எம்டியாக ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வீட்டில் இருந்தால் கூட ஐயோ ஏதோ வைக்க மறந்துட்டோம் லஞ்சுக்கு பேக்கில்னு சொல்லிவிட்டு எடுத்து பயந்துக்கிட்டு திறந்து பார்த்துட்டு கிடப்பேங்க. அதுக்கப்புறம் காலையிலே நைட்டில் இந்த ஜூஸை குடித்தா சளி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்கன்னு கொஞ்சம் வெதுன்னு ஒரு சூடான தண்ணியில் இந்த ஜூஸையும் கிரேப் ஜூஸையும் போட்டு கொடுத்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாட்டா, பை பை.